ஒரு போட்டியாளரை தோற்கடிக்கிறதுக்கு மிக சிறந்த ஆயுதம் என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். நீ இதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சுவலி. அப்படி நீங்கள் ஒரு வெற்றியாளனோ இல்லை போட்டியாளர்கிட்டையோ நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லுங்கள் பாருங்கள், அவ்வளோதான். அவங்க அப்படியே டைலூட் ஆகிடுவாங்க, அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இது நமக்கு வந்து செட் ஆகாது போல் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு விஷயம் தான் பிக் பாஸ் சீசன் 7 வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் வந்து பிஆர் பாட்ஸு, ஓட்ஸு, ரோபோட் ஓட்ஸு வாங்கி தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்து பேசிகிட்டு இருக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால். ஏன்னா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வெற்றி பெற்றதை ஏற்றுக்க முடியவில்லை சொல்லப்போனால். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறது. அதாவது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு போட்டியாளர் ஓடுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு பெண் போட்டியாளர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப வேகமாக ஓடுறாங்க, மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே ஓடிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், ஏன்பா அது பொண்ணே கிடையாதுப்பா அது ஆண் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக பொசுக்குன்னு போயிடும். ஐயா அப்படியா அது ஆனா அதனால தான் இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் விஷ்ணு ப்ரோவுக்கு ஆல்ரெடி நடந்துச்சு. அவர் டிடிஎஃப் வின் பண்ணார். டிடிஎஃப் வின் பண்ணும்போது அது அவனால் அப்படியே ஒரு செலிப்ரேட் கூட பண்ண முடியல விஷ்ணுவால். ஏன்னா அவ்வளோ தூரம் விமர்சனம். அவன் வந்து அதை வெற்றி பெற்றதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணான் தெரியுங்களா? எவ்வளோ தூரம் வந்து வருத்தப்பட்டு எவ்வளோ தூரம் புலம்ப ஆரம்பித்தான் தெரியுமா விஷ்ணு. அவன் ஒரு ஆளே கிடையாது. அவனுக்கெல்லாம் எதுக்கு டிடிஎஃப்? அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவனுக்கு மனசே கிடையாது. அவன் ஒரு மிருகம், அவன் ஒரு பச்சுவந்தி, அவன் ஒரு க்ரீன் அனிமல்ஸ். 1008 விமர்சனம், 1008 வார்த்தைகள், 1008 விஷயத்தை வந்து விஷ்ணு கிட்ட சொல்லி 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 கடைசி வரைக்குமே அந்த டிடிஎஃப்பை வந்து அவனால் செலிப்ரேட்டே பண்ண முடியல தெரியுமா? டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்ற அந்த கோப்பை அந்த இதை கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி, ஒரு பிளேட். அதை வச்சுக்கிட்டு அவனால் செலிப்ரேட்டே பண்ண முடியலன்னா அவ்வளோ வன்மம். அதுதான் சொல்கிறேன், நான் தான் அந்த போட்டியாளரை அவனை ஜெயிக்கக்கூடாது, அவனை வந்து தோத்துடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு யுக்தி என்னென்னா, நீ அதுக்கு தகுதியானவனே இல்லை, அது ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்துடுச்சு, லக்கில் வந்துடுச்சு, இல்லை அப்படின்னாக்கா அது பிஆர் ஓட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை வந்து கொடுக்குறது. இப்போ அர்ச்சனா மேலே விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காங்க. என்ன விமர்சனங்கள்? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7 14th வீக் நடந்த பிரச்சனைகள் இது. அதுக்கப்புறம் தான் மக்கள் இதை வந்து வெகுவாக வந்து பேசுகிறாங்க. பிஆர் பாட்ஸு, ஓட்ஸு, எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாமே. அந்த விமர்சனம் இப்போ வரைக்கும் டைட்டில் வின் பண்ணி கப்பை வாங்கி 50 லட்ச ரூபாய் காசையும் வாங்கினதுக்கு அப்புறம் கூட இப்போ கூட அந்த வன்மம் வந்து விடாமல் துரத்துக்கிட்டே இருக்குது அர்ச்சனாவை. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து இது எவ்வளோ பெரிய ஷோ அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி 300 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஷோ இது ஆக்சுவலி சொல்லப்போனால். 200 கோடி 130 கோடி வந்து சம்பளமாகவே கமல் சார் வாங்குறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலி தெரில எனக்கு. அவ்வளோ ரூபாய் காசு போட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷோ பண்ணுறாங்க, ரியாலிட்டி ஷோ பண்ணுறாங்க. ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய தளம் வந்து ஓடிடி தளம் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. 24/7 வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டிங்ஸ் எல்லாமே அங்கே தான் நீங்கள் ஓட் பண்ணணும். விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு பெரிய தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிறாங்க. இவ்வளோ தூரம் நடக்கக்கூடிய விஷயத்தில் இவ்வளோ கண்டஸ்டண்ட்டை கரெக்டாக எடுக்கணும், ஒரு ஷோவை 24/7 வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடிட் பண்ணி இன்றைக்கி நடக்கிற விஷயத்த நாளைக்கே எடிட் பண்ணி யோசிச்சு பாருங்கள். 24 hours எடிட் பண்ணி நாளைக்கு போடணும், அவங்க ப்ரோமோஸ் போடணும். எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் இல்லாமல், எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் இல்லாமல் இவ்வளோ தூரம் எல்லாமே நடக்காது ஆக்சுவலி சொல்லப்போனால். அப்படி தான் ஓட்டிங்ஸும் வந்து நடக்கும். ஓட்டிங்ஸ்க்கும் கண்டிப்பாக சிப்ளிங்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து ஃபேக் ஐடிஸ்லேருந்து ஏதாவது வந்து ஓட்டிங்ஸ் வந்துருக்கா, கண்டிப்பாக டெடக்டர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். புரியுதுங்களா? ஸோ அந்த டெடக்டர்ஸ் எல்லாம் இருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அதுக்குன்னு ஓட்டிங்ஸ்க்குன்னு தனி ஒரு பெரிய ஒரு பெரிய டீமே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதில் ஆர்கானிக்காக ஓட்டிங்ஸ்க்கு யாருக்கு விழுது, பிஆர் ஓட்ஸ் யாருக்கு விழுது, பாட் ஓட்ஸ் யாருக்கு விழுது, எல்லாமே ஈஸியாக தே கேன் ஃபைண்ட் அவுட். அவ்வளோ ஒன்றும் லூசு பசங்கள்லாம் கிடையாது. அவங்க அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்தும் போது சாதாரணமாக நடத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தப்பு தான் ஆக்சுவலி சொல்லப்போனால். இப்போ என்னென்னா, நான் விஷ்ணுவுக்கு பண்ண மாதிரி விஷ்ணுவுக்கு வந்து டிடிஎஃப்பை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண முடியலையோ அந்த மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்கணும் அர்ச்சனா. ஐயோ ஆமாவா, ஒரு வேளை இருக்கலாமோ, நம்மளோட இதை செலிப்ரேட்டே பண்ண முடியலையே, செலிப்ரேட் பண்ண ஏதாவது சொல்லுவானுங்களே அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் இப்போதைக்கு ஆக்சுவலி நடந்துகிட்ருக்கு. இதுதான் என்னோடய விளக்கம் ஆக்சுவலி. ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ஓகே போதும், நான் 105 days வந்து ஒர்க் பண்ணிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 யூடியூபர்ஸ் எல்லாம் காணாமலே போயிட்டாங்க. பாவம், போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. திரும்ப இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது காரணமாக நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஃபைனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை வந்து அர்ச்சனாவுக்கு விழுந்தது பிஆர் ஓட்ஸு, பாட் ஓட்ஸு, ரோபோட் ஓட்ஸ் அப்படின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கேள்வி எழுப்புறதை வந்து அர்ச்சனாவை விடாது, விஜய் டிவியும் ஹாட் ஸ்டாரையும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் வந்து நீங்கள் எழுப்பிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பித்தாலும் கூட
ஹாட் ஸ்டார் விஜய் டிவி சேர்ந்து அர்ச்சனாவுக்கு ஏன் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஏன்னா விஜய் டிவியும் ஹாட் ஸ்டாரும் சேர்ந்து பெரிய ஆர்கனைசேஷன் பேக்ட்ராப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு பையனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க டியூ டு த ரீசன் ஆஃப் உமனைசர் அப்படிங்கிற ஒரு ரீசன். இந்த ரீசனுக்காக வெளியே அனுப்பும்போது அர்ச்சனா அவர்கள் வெரி சாலிடாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரதீப் ஆண்டனி கூட இருக்கிறது எனக்கு ஃபீல் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்க தான் அவங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து ஷைனப்பே ஆனாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த கண்டென்ட் தான் 2 வீக்ஸாக ஓடிட்டு இருந்தது. புள்ளி கேங்கை ஓட விட்ட தருணம் வந்து அதுதான். ஆக்சுவலாக நாட் ஒன்லி புள்ளி கேங்கை ஓட விட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓல் அகெய்னஸ்ட் பிக் பாஸ் டீமே ஓட விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் விஜய் டிவியே ஓட விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த கான்செப்டே ஓட விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி இருந்த ஒரு ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அர்ச்சனா அவர்களுக்கே அந்த கப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ தூரம் நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நேர்மையாக இருக்காங்களா, இல்லை நேர்மையாக இருக்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் ஓட்டு வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வேளை இல்லைப்பா இவன் வந்து புள்ளி கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணல, இந்த பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டு மேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அர்ச்சனாவுக்கு வந்து கொடுக்கணும் அந்த டைட்டிலை? வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சர்ச்சைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. எத்தனையோ பேருக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தும் வேற ஒரு ஆளுக்கு வந்து கப்பை கொடுத்துட்டு இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்களில். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சீசனுக்கு மட்டும் அர்ச்சனாவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து வருது இல்லை. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் பிரதர், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், அவங்களோட வெற்றியை வந்து ஏற்றுக்க முடியல. அப்போ அது ஒரு வெற்றியே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லக்கு, ஏதோ ஒன்று பண்ணிட்டா, ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க, அப்படி பண்ணதுனால தான் இவங்க வெற்றியும் பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸான அலிகேஷன் வந்து வைக்கிறது. இது வந்து மக்கள்கிட்டயே வந்து பயங்கரமாக போய் ஸ்ப்ரெட் ஆகுது. இது எந்த அளவுக்கு போய் சேரும்னு நமக்கு வந்து தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை செஞ்சீங்கன்னா பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.